அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது விடுதலையின் நாள். உங்கள் வாழ்க்கையில இது விடுதலையின் நாள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மோசேயை வனாந்திரத்தில் சந்திக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் என் ஜனத்தினுடைய பெருமூச்சை நான் கேட்டு நான் பார்த்தேன். ஆகையினால் இன்றைக்கு விடுவிக்கும்படியாக நான் இறங்கி இருக்கிறேன். இந்த செய்தியை போய் நீ செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் சொல்ல வேண்டும். குறிப்பாக அடிமைத்தனத்துல கிடந்து அடிமையிலே பழகி போன ஜனங்களிடத்துல நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் சொல்ல சொன்ன காரியம், உங்களை கர்த்தர் விடுவிக்கும்படி இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு விடுதலை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தொடங்க போகிறது. மோசே அன்றைக்கு சொன்னவுடன் விடுதலை நடக்காவிட்டாலும் விடுதலைக்கான ஆரம்பம் அன்றைக்கு குறிக்கப்பட்டது. ஆமென். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து தான் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு தொடங்கப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு திட்டமும் தரிசனமும் தெய்வத்தால் இன்றைக்கு உங்களுக்கு நியமிக்கப்படுகிறது. அந்த செய்தியை சொல்லுவதற்காக தேவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். சீக்கிரமாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில போவீங்க. இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில போவீங்க. இந்த கடன் பாரத்திலிருந்து வெளியில போவதற்கான அஸ்திபாரம் தொடக்க பணி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தொடங்குகிறது. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் நினைக்கலாம், அப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது, அதை செய்திருக்க கூடாது என்று சொல்லி. இது எல்லாமே தேவனுடைய தெளிவான திட்டம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேச்சுரிமை கிடையாது. அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்கினார்கள். அநேகர் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்திருந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் தேவன் விடுதலை கொடுத்து அங்கிருந்து வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இன்றைக்கும் உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து கட்டாயம் தேவன் வெளியில கொண்டு வருவார். சகல கிருபைகளோடும் வரங்களோடும் வல்லமைகளோடும் தேவன் உங்களை புறப்பட பண்ணுவார். உங்களுடைய புறப்படுதல், உங்களுடைய விடுதலை ஒரு சாதாரணமான விடுதலையா இருக்க போவதல்ல. அது சரித்திர நிகழ்வாயிருக்கும். நீங்க பார்க்க போறீங்க, உங்கள் விடுதலையை குறித்து அநேக வருஷங்கள் பேச போகிறார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்கள் விடுதலையினால், கர்த்தர் இன்றைக்கு விடுதலையினால் விடுதலைக்கான அஸ்திபாரமும் ஆரம்பமும் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு தொடங்கப்பட்டு இருக்கிறது. இது சீக்கிரத்துல இங்கிருந்து வெளியில போவீங்க. வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன் செல்லும். தேவன் தம்முடைய தூதரை முன் அனுப்பி உங்களுக்கான சகலவற்றையும் ஆயத்தப்படுத்துவார். ஆமென்.